ஹாய். இன்னைக்கு ஹோரை பற்றின அடுத்த பார்ட்டு ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாராதிபனை விட ஹோராநாதன் தான் அதிக பலமுடையவர் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த ஹோரையில் நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, சுப ஓரை, அசுப ஓரை அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த சுப ஓரைகள் அப்படிங்கிறதுல எதெல்லாம் சுப ஓரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை, இதெல்லாம் சுப ஓரைகள் அப்படின்னு பிரிக்கிறோம். அசுப ஓரை அப்படிங்கிறது இயற்கை பாவிகளான செவ்வாய், சனி இந்த கிரகங்களோட ஓரைகள் வந்தது அப்படின்னா அது அசுப ஓரை அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த சுப அசுப ஓரைகள் இன்னும் மாறுபடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாராதிபன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேற்று, அதில் இந்த கிழமை நாதன் இந்த 7 நாட்கள் இருக்குது இல்லையா, அதுதான் ஒரு வாரம். அதற்கு அதிபதிகள் ஒவ்வொரு கிரகங்களாக வருவாங்க. சண்டே டு நமக்கு சாட்டர்டே வரைக்கும். இதில் இந்த வார அதிபனுக்கும், அதாவது இப்போ ஞாயிறுனா அந்த சூரியனுக்கு எந்தெந்த கிரகங்களெல்லாம் பகை கிரகங்கள், இப்போ அந்த கிரகங்களுடைய உறவு நிலைகளை அங்கே நம்ம பார்க்கணும். அதாவது வாராதிபனுக்கும் ஹோராநாதனுக்கும் உள்ள உறவு நிலைகள் என்னென்ன, அதில் நட்பாக இருக்கா, சமமாக இருக்குதா, பகையாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஹோராவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் மாறுபடுது. ஸோ இப்போ இந்த இதில் எந்தெந்த கிரகங்களுக்கு எதெல்லாம் நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எந்தெந்த கிரகங்களெல்லாம் நட்பாக வரும், குரு, செவ்வாய், சந்திரன். அதே போல் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு, அதாவது வார அதிபனுக்கு குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களும் நட்பாக வருது. செவ்வாய்க்கு குரு, சூரியன், சந்திரன். புதன் அப்படின்னா சுக்கிரன், சனி இந்த 2 கிரகங்களும் நட்பாக வரும். அதே போல் குருவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் நட்பாக வரும். சுக்கிரன் அந்த கிரகத்துக்கு எதெல்லாம் நட்பாக வரும் அப்படின்னா சனியும் புதனும் தான். அதே போல் சனிக்கு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனும் புதனும் இந்த கிரகங்களெல்லாம் நட்பு கிரகங்களாக வரும். அடுத்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமம் அப்படிங்கிற அந்த உறவு முறை, அதாவது வாராதிபனுக்கு எந்தெந்த ஹோராநாதன் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் அப்படின்ற கிரகத்துக்கு புதன் சமமான நிலையில் வரும். அதாவது சமம்னா நமக்கு நட்பு அப்படின்ற நிலையிலும் இல்லாமல் பகை அப்படிங்கிற நிலையிலும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கக்கூடியது. சந்திரனுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு சுக்கிரன், புதனுக்கு சூரியன், குருவுக்கு சனி, சுக்கிரனுக்கு செவ்வாய், சனிக்கு குரு. இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு சமம் அப்படிங்கிற நிலையில் வரும். அடுத்தது பகை கிரகங்கள் அப்படின்னா, இந்த வாராதிபனுக்கு எந்தெந்த ஹோராநாதன் பகையாக வரும் அப்படின்னா, சூரியனுக்கு சுக்கிரனும் சனியும் பகை கிரகங்களாக வரும். சந்திரனுக்கு சுக்கிரனும் சனியும் புதனும் பகை கிரகங்களாக வரும். அதே போல் செவ்வாய்க்கு புதன், சனி இந்த 2ம் பகை கிரகங்களாக வரும். புதனுக்கு குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3ம் பகை கிரகங்களாக வரும். சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்களாக வரும். சனிக்கு செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகங்களும் பகை கிரகங்களாக வரும். குருவுக்கு சுக்கிரனும் புதனும் பகை கிரகங்களாக வரும். இந்த கிழமை ஆர்டரில் நான் குரு கடைசியாக சொல்லியிருக்கேன், அந்த ஆர்டரில் வரல, வாரத்தின் நாட்கள் ஆர்டரில் வரல. சரி, எப்படி சொன்னாலும் ஒன்று தானே. ஸோ இப்போ நம்ம இந்த ஹோரையை பொறுத்த வரைக்கும் வாராதிபனுக்கும் ஹோராநாதனுக்கும் உள்ள நட்பு, சமம், பகை அப்படிங்கிற இந்த 3 இதை பிரித்து பார்த்துருக்கோம். இது எதுக்கு பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, இதை வச்சு தான் அங்கே பலன்களை நம்ம தீர்மானிக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம இங்கே ஞாயிறுக்கு, அதாவது சூரியனுக்கு என்ன கிரகம் பகைன்னு பார்த்தோம், சுக்கிரனும் சனியும் பகைன்னு பார்த்தோம். அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் போனால் அதற்குரிய காரியங்கள் எப்படி இருக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு,
செவ்வாய் சந்திரன் இந்த சூரியனுக்கு நட்புன்னு பார்த்தோம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் எந்தெந்த காரியங்களை நம்ம பண்ணலாம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த நட்பு, சமம், பகை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பிரித்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பலன்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும்.